உலகத்தின் பார்வையில் இவையெல்லாம் ஈழ விடுதலையில் அக்கறையுள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான வரலாறு. இதையெல்லாம் பேசாமல் காங்கிரஸ் தான் காரணம், காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்த திமுக தான் காரணம், காங்கிரஸ் திமுகவும் இடம்பெற்றிருந்த கூட்டணியில் அங்கம் வகித்த விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்று யாராவது பேசினால் அவர்கள் அற்பர்கள், தங்களின் அரசியல் லாபங்களுக்காக அரசியல் பேசக்கூடியவர்கள். இந்த பிரச்சனையில் ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதில், விடுதலை புலிகள் இயக்கம் வீழ்த்தப்பட்டதில், முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டதில் உலகளாவிய அணுகுமுறை என்பது இருக்கிறது. உலக நாடுகளின் தலையீடுகள் இருக்கின்றன. இன்றைக்கும் விடுதலை புலிகள் மீதான தடை ஏராளமான நாடுகளில் நீடிக்கிறது. இவற்றையெல்லாம் தமிழ் மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டாமா? இளைய தலைமுறையினருக்கு புரிய வைக்க வேண்டாமா? ஒரு தேசம் உலகத்தில் புதிதாக பிறக்க வேண்டுமானால் ஏகாதிபத்திய நாடு ஒன்றின் ஆதரவு இல்லாமல் அது நிகழாது. ஏதாவது ஒரு வல்லரசின் துணையோடு தான் ஒரு புதிய தேசம் பிறக்க முடியும். தாய் மட்டும் தனியே பிரசவிக்க முடியாது, தந்தை தேவை என்பதை போல ஒரு தேசம் ஒரு விடுதலை இயக்கத்தால் உருவாகும் என்று நாம் நம்பினாலும் உலகில் தோன்றிய ஒவ்வொரு புதிய நாட்டுக்கு பின்னாலும் ஒரு ஏகாதிபத்தியத்தின் கை இருக்கிறது, ஒரு வல்லரசின் கை இருக்கிறது. உலகம் முழுவதும் விடுதலை இயக்கங்கள் வீழ்த்தப்பட்ட வரலாற்றின் பின்னணியில் ஒரு ஏகாதிபத்தியம் இருக்கிறது, அல்லது பல ஏகாதிபத்திய நாடுகளின் சதித்திட்டங்கள் இருக்கின்றன. ஆக வல்லரசுகளின் துணை இல்லாமல் ஒரு புதிய நாட்டை உருவாக்கிவிட முடியுமா என்றால் முடியவே முடியாது. இந்த வரலாற்று உண்மையை முதலில் தமிழ் இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். நாம் இங்கே முழக்கம் எழுப்பினோம், வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் தமிழ் ஈழத்தை வென்றெடுப்போம் என்று. அது வெற்று முழக்கமாக போய்விடும். அது ஒரு நம்பிக்கை முழக்கமாக மாற வேண்டுமானால் ஒவ்வொரு தமிழ் இளைஞனின் சிந்தனைக்குள்ளும் ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கான வரலாற்றை சொல்ல வேண்டும், வழிமுறைகளை சொல்ல வேண்டும், வல்லரசுகளின் பங்களிப்பை சொல்ல வேண்டும், வெற்றி பெற்ற நாடுகளின் வரலாறும் வீழ்ச்சியடைந்த போராட்ட வரலாறும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தாக வேண்டும். நம்மூர் அரசியலுக்காக, உள்ளூர் அரசியலுக்காக யாரோ ஒருவர் மீது பழி போட்டுவிட்டு தமிழ் இளைஞர்களை நாம் முனைமழுங்க செய்யக்கூடாது. அவர்களின் போர்க்குணத்தை நீர்த்து போக செய்யக்கூடாது. அதை வெறுப்பு அரசியலாக மாற்றிவிடக்கூடாது. நமக்கு திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களில் ஒன்றும் பெரிய கவலை இல்லை, அதை திமுக பார்த்துக் கொள்ளும், அது வேறு. ஆனால் அதை வெறும் திமுக வெறுப்பு அரசியலாக மட்டுமே மாற்றுவது என்பது ஈழ விடுதலை அரசியலுக்கு எதிரானது. அது ஈழ விடுதலை அரசியலுக்கு எதிரானது, ஒரு விடுதலை அரசியலுக்கு எதிரானது. திராவிடம் குறித்து நாம் சொல்லுகிற கருத்து அதுதான். நீங்கள் திமுகவை எதிர்த்து விமர்சிப்பது உங்களுக்கான அரசியல், அல்லது திமுக தலைமையை எதிர்த்து விமர்சிப்பது உங்களுக்கான அரசியல். அதிலே நாம் தலையிட தயாராக இல்லை, அது நம்முடைய பொறுப்பு இல்லை. அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் பலவீனமாக இல்லை, அது நம்முடைய வேலையும் இல்லை. ஆனால் திமுக வெறுப்பை ஒட்டுமொத்த திராவிட அரசியல் வெறுப்பாக மாற்றுவது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்டாமல் நாம் எப்படி இருக்க முடியும்? ஒட்டுமொத்த திராவிட அரசியல் என்பது என்ன? பெரியார் பேசுகிற சமூக நீதி அரசியல் தான். பெரியார் பேசுகிற சமூக நீதி அரசியல் பெரியாரில் இருந்துதான் தொடங்கியதா? பெரியார் பேசுகிற திராவிட அரசியல்
பெரியாரில் இருந்துதான் தொடங்குகிறதா என்றால் இல்லை. அதற்கு முன்பே நம்முடைய வரலாற்று அறிவுக்கு எட்டிய வரையில் பண்டிதர் காலத்தில் இருந்தே தமிழ்நாட்டில் அது தொடங்குகிறது. தேசிய அளவில் பார்க்கிற போது மகாத்மா ஜோதிபா பூலே காலத்தில் இருந்தே அது தொடங்குகிறது. ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு என்பதுதான் இந்த மண்ணில் திராவிட கருத்தியலாக வளர்ந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. திமுக எதிர்ப்பு திராவிட கருத்தியல் எதிர்ப்பாக மாறுகிற போது நாம் குறுக்கிட வேண்டியிருக்கிறது. திராவிடம் என்பது திமுக அரசியலோடு மட்டுமே தொடர்புடையதல்ல. திராவிடம் என்பது கலைஞர் குடும்பத்தோடு தொடர்புடையதாக மட்டுமில்லை, குடும்பத்தோடு மட்டுமே தொடர்புடையதல்ல. திராவிடம் என்பது பண்டிதருக்கு முன்னரே இந்த மண்ணில் உயிர்ப்போடு இருந்திருக்கிறது. பக்தி இயக்க காலத்திலேயே திராவிட சொல் இங்கே புழக்கத்தில் இருந்திருக்கிறது. சைவ மடங்களே அப்படித்தான் இங்கே தோற்றம் பெற்றிருக்கின்றன, திராவிட இயக்கமாகத்தான் தோற்றம் பெற்றிருக்கின்றன. ஆக திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதன் மூலம் சாதியத்தால் வீழ்ந்தோம் என்பதை மறைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றுதானே தோன்றுகிறது. திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்லுவதன் மூலம் ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்று கூறிய பண்டிதரின் கருத்தியலை மூடி மறைப்பதாகத்தானே தோன்றுகிறது. தென்னகத்தில் தான் திராவிடம் சரி, வட இந்தியாவில் திராவிடம் இல்லை. தென்னகத்தில் தான் பெரியார், வட இந்தியாவில் பெரியார் அரசியல் இல்லை. தென்னகத்தில் தான் திமுக, வட இந்தியாவில் திமுக இல்லை. இந்த திராவிட இயக்கங்களால் தான் தமிழர்கள் ஒன்று சேர முடியாமல் வீழ்ந்து போடும் என்று சொன்னால், வட இந்தியாவில் பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று பாகுபாடு இருக்கிறதே. சூத்திரர்கள் அடிமைகளாக உழலுகிறார்களே, பஞ்சவர்கள் அங்கே இன்னும் தீட்டுப்படாதவர்களாக, தீண்டப்படாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள்? வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் வீழ்ந்து போனதற்கு எது காரணம்? பெரியார் இயக்கம் காரணமா? உத்தரப்பிரதேசத்தில் சாதிய கொடுமை இல்லையா? மகாராஷ்டிராவில் சாதிய கொடுமைகள் இல்லையா? வர்ண பாகுபாடுகள் இல்லையா? வன்கொடுமைகள் இல்லையா? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இல்லையா? மக்கள் ஒற்றுமை இப்படித்தானே சிதைந்தது. வர்ண பாகுபாடுகளால் தானே சிதைந்தது. சாதிய பாகுபாடுகளால் தானே சிதைந்தது. சின்னஞ்சிறு குழுக்களாக சிதறி போயின. இது இந்தியா முழுவதும் இருக்கின்றனவா இல்லையா? வட இந்தியாவில் இவை இன்றும் தொடர்கின்றனவா இல்லையா? அப்படி என்றால் அங்கே அந்த பாகுபாடுகள் நீடித்திருப்பதற்கும் நிலைத்திருப்பதற்கும் திராவிடமா காரணம்? இந்தியா முழுவதும் இது ஒரே பண்பாக இருக்கிறது, ஒரே பண்பாடாக இருக்கிறது. சாதியம் மக்களை கூறு போட்டு உழைக்கிற மக்களை பிளவுபடுத்தி இருக்கிறது. ஆரியத்தால் வீழ்ந்தோம் என்பதுதான் வரலாற்று உண்மை. திராவிடத்தால் பார்ப்பனியத்தை வீழ்த்தினோம் என்பதுதான் தமிழர் வரலாற்று உண்மை. சொல்லிலே வேறுபாடு மாறுபாடு இருக்கலாம். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு என்று சொல்லில் வேறுபாடு இருக்கலாம். அந்த திராவிடம் தான் இந்தியை எதிர்த்தது. இந்தி எதிர்ப்பு என்பது தமிழர்களுக்கானது தானே. தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான போராட்டம் தானே. திராவிட இயக்கம் தானே இந்தி திணிப்பை எதிர்த்தது. இந்தி திணிப்பை எதிர்ப்பது தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா எதிரானதா? மாநில உரிமைகளை கோரியது திராவிட இயக்கங்கள் தானே, பெரியார் இயக்கங்கள் தானே. மாநில உரிமைகள் கோருவது தமிழ் தேசியத்திற்கு எதிரானவையா, தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவையா? சமஸ்கிருதமயமாதலை எதிர்த்தது பெரியார் இயக்கங்கள் தானே, திராவிட கட்சிகள் தானே. சமஸ்கிருதமயமாதலை எதிர்த்தது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா, தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானதா? தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் கொண்டு வந்து எளிமைப்படுத்தியது பெரியார் தானே. அது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதா, தமிழ் தேசியத்திற்கு பகையானதா, ஆதரவானதா? அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்றைக்கு மதராஸ் பிரசிடென்சியாக இருந்ததால் பல மொழி பேசக்கூடிய தென்னிந்திய
தேசிய இனங்கள் ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்ததால் அன்றைக்கு திராவிடம் என்கிற பெயரில் தான் இயக்கம் காண முடிந்தது. திராவிடம் என்கிற பெயரில் தான் தமிழ் உணர்வை ஊட்ட முடிந்தது. திராவிடம் என்கிற பெயரில் தான் பார்ப்பன எதிர்ப்பை பரப்ப முடிந்தது, பதிவு செய்ய முடிந்தது. ஜோதிபா பூலே ஏன் இப்படி ஒரு போராளியாக மாறினார் என்பதை குறித்து அண்மையிலே ஒரு நூலில் படித்தேன். ஏதோ ஒரு பேரணி, அந்த பேரணியில் தன்னுடைய சக நண்பர்களோடு அவர் நடந்து போகிறார். சக நண்பர்கள் யார் என்றால் பிராமணர்கள். பிராமணர்கள் எல்லாம் நடந்து போகிற ஒரு ஊர்வலத்தில் அவரும் நடந்து போன போது அவர் பிராமணர் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட அந்த இளைஞர்கள், அடே சூத்திர பயலே, நீயும் எங்களோடு சமமாக நடந்து வருகிறாயா என்று அவரை கேலி செய்து அவரை இழிவுபடுத்தி அவரை அந்த ஊர்வலத்தில் இருந்து விரட்டி இடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இது அவரை காயப்படுத்தி இருக்கிறது. அதனால் அவரை ஆழமாக சிந்திக்க வைத்தது. எங்கெங்கு காணிலும் பார்ப்பன ஆதிக்கமே மேலோங்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அவர் பார்ப்பன எதிர்ப்பை தன் வாழ்நாள் கடமையாக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அவருடைய வரலாற்று குறிப்பிலிருந்து அறிய முடிகிறது. அவர் ஒரு தலித் அல்ல. வர்ணாசிரம கோட்பாட்டின்படி அவர் ஒரு சூத்திரர் அல்லது பார்ப்பனர் அல்லாதவர். ஈழத்தை பொறுத்தவரையில் இலங்கை நாட்டில் இருக்கும் ஒரு நிலப்பரப்பு என்று தமிழர்கள் யாரும் கருதியதில்லை. தமிழ்நாட்டின் இன்னொரு பகுதி கடல் தாண்டி இருக்கிறது என்றுதான் கருதி வந்தார்கள் பண்டிதர் காலத்தில் இருந்தே. ஈழம் கடல் தாண்டி இலங்கை என்கிற ஒரு தேசத்திலே இருப்பதாக அப்போது தோன்றவில்லை. ஏனென்றால் பிரிட்டிஷார் காலத்தில் இலங்கையும் பிரிட்டிஷ் இந்தியாவோடு இணைந்துதான் இருந்தது. அவருடைய சாம்ராஜ்யம் மதராஸ் பிரசிடென்சி எப்படி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததோ அப்படி இலங்கை தீவும் ஒட்டுமொத்தமாக அவன் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆகவே அவனை பொறுத்தவரையில் அது ஒரே மாவட்டம் தான். ஒரே மாவட்டம். எது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணமும் அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்கள் நம்மை பொறுத்தவரையில் தமிழ் மாவட்டங்களோடு இணைந்தவை. அந்த உணர்வு தான் அப்போது இருந்தது. அதுபோலத்தான் ஒட்டுமொத்த மதராஸ் மாகாணத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ஒரே இனத்தவர் என்கிற உணர்வு இருந்தது. இன்னைக்கு ஒரு காலத்தில் வெறும் சவுத் ஆர்காடாக இருந்தப்ப எல்லோரும் நாமெல்லாம் சவுத் ஆர்காடு நினைச்சோம். அதுக்கப்புறம் மாவட்டம் பிரிக்க நீ காஞ்சிபுரம், நான் செங்கல்பட்டு, நான் திருவள்ளூர், நமக்குள்ள ஒரு பாகுபாடு உருவாது. ஆனால் இது பிரிக்கப்படாத போது சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு. நார்த் ஆர்காடு இன்னைக்கு வேலூர்னு ஆகி போச்சு, ராணிப்பேட்டைன்னு ஆகி போச்சு, திருவண்ணாமலைன்னு ஆகி போச்சு, அந்த பக்கம் திருப்பத்தூர், இப்படி 4-5 மாவட்டங்கள் ஆகி போச்சு. இப்போ நீ வேற மாவட்டம், நான் வேற மாவட்டங்கிற உணர்வு இயல்பாக வந்துருச்சு. ஏன் எல்லைக்குள்ளே நீ வர, நீ இந்த ஒன்றியத்தை பார்க்காத, நீ இங்கே போஸ்டர் ஓட்டுற வேலை வச்சுக்காத. ஆனால் அது ஒன்றா இருந்தப்போ நார்த் ஆர்காடு. அப்போ நார்த் ஆர்காடுங்கிற உணர்வோடு தான் அப்போது பிறந்தவன் இயங்கி இருப்பான். அதை போல மதராஸ் மாகாணம் என்பது விசாகப்பட்டினம் வரையில் நீண்டிருந்தது. ஹைதராபாத் எல்லாம் மதராஸ் மாகாணம் தான். ஏன் பெங்களூர் வரையிலும் மதராஸ் மாகாணம் தான். கேஜிஎஃப் மதராஸ் மாகாணம் தான். கேரளாவிலே சில பகுதிகள் மதராஸ் மாகாணம் தான். அப்ப எல்லாரும் நாமெல்லாம் மதராசி. மதராசினா மெட்ராஸ்காரன் அர்த்தம் இல்லை, ஒத்த மாகாணத்தை சார்ந்தவன் அர்த்தம். அவன் தெலுங்கு பேசுறவனாகவும் இருப்பான், மலையாளம் பேசுறவனாகவும் இருப்பான், தமிழ் பேசுறவனாகவும் இருப்பான், கன்னடம் பேசுறவனாகவும் இருப்பான். மதராசின்னா டெல்லிக்கு போனால் மதராசியாம்பா. மதராசியான்னா மதராஸ் பிரசிடென்சியான்னு அர்த்தம். சென்னை மாகாண பகுதியை சார்ந்தவனான்னு அர்த்தம். அவன் தெலுங்கனாகவும் இருப்பான், மலையாளியாகவும் இருப்பான், அது வேற. ஆனால் அவனை பொறுத்தவரை மதராசி. கொல்கத்தா பிரசிடென்சி என்பதை போல மதராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, இதுதான் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தது. இதுக்கிடையில் அங்கங்க சமஸ்தானங்கள் இருந்தது. சமஸ்தானம் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் கிடையாது, வெள்ளைக்காரன் ஆட்சியில் கிடையாது. அதெல்லாம் சமஸ்தான அரசுகள் தனி. அப்படி இருந்த காலத்தில் உருவான இயக்கம் திராவிடர்கள். இப்ப என்ன தோற்றத்தை உருவாக்குறாங்கன்னா, திட்டமிட்டு திராவிடர்கள் தமிழர்கள் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக, தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக, அவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தவறாக போதித்து தமிழர்களை ஏய்த்து பிழைத்தார்கள், பிழை செய்தார்கள்,
பெரியார் அப்படிப்பட்ட வரலாற்று பிழையை செய்திருக்கிறார். பெரியாரை அடிக்கிறார்கள் என்றால் அடுத்த அடி அம்பேத்கர் மீது விழும். கவனமாக இருக்க வேண்டும். பெரியாரே அந்நியர் என்றால் அம்பேத்கர் எப்படி சொந்தக்காரராக முடியும்? அம்பேத்கர் உங்களுக்கு அந்நியராகிவிட்டால் மார்க்சை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எவ்வளவு மோசமான ஒரு இனவாத அரசியல், எவ்வளவு மோசமான ஒரு அடையாள அரசியல். மாமேதை மார்க்சை நீங்கள் அந்நியர் என்று ஏற்று சொல்ல முடியுமா? அப்படி புறந்தள்ள முடியுமா? புரட்சியாளர் அம்பேத்கரை தமிழர் அல்லாதவர் என்று நீங்கள் புறந்தள்ள முடியுமா? தமிழராய் உணர்ச்சி பெற வேண்டும் என்பது வேறு. மொழி உரிமைக்காக, இன உரிமைக்காக அந்த உணர்வு வேண்டும் என்பது வேறு. அந்த தனித்துவம் என்பது வேறு. அதற்கான போராட்ட களம் தேவை என்பது வேறு. ஆனால் அது இனவாதமாக மாறி இன வெறுப்பாக பரிணாமம் பெறுவது ஆபத்தானது. இதை, இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பதுதான் இயங்கியல். அதுதான் மார்க்சிய கோட்பாடு. திராவிடம் என்கிற ஒரு அரசியல் உருவானதால் தான் இந்தி இந்த மண்ணுக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டது. திராவிடம் என்பது ஒரு நெடுஞ்சுவராக இங்கே இருந்தது. இந்தி தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு மோடி வித்தைக்கு மயங்கி போயிருப்போம். இந்த நாடு பாஜக ஆளுகிற மாநிலமாக மாறி போயிருக்கும். சமஸ்கிருதமயமாகி இருக்கும். தடுக்கப்பட்டது. வடவர் ஆதிக்கம் தடுக்கப்பட்டது. ஆரியர் மேலாதிக்கம் தடுக்கப்பட்டது. பெரியார் காலத்தில் நாம எல்லாம் பறக்கல. பிராமணால் கஃபேன்னு எழுதியிருக்கும். இப்ப எங்கேயாவது அப்படி பார்க்க முடியுமா? இப்ப இருக்கு, சில இடங்களில் கோனார் மெஸ் இருக்குது, நாயுடு கால் இருக்கு. ஆனா அங்கெல்லாம் தீண்டப்படாதவர்கள் உள்ளே அனுமதி இல்லைன்னு எழுத கிடையாது. தொழுநோயாளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு எழுத கிடையாது. பிராமணால் கஃபேக்கு கீழே எழுதியிருப்பாங்க, தீண்டப்படாதவர்களும் தொழுநோயாளிகளுக்கும் அனுமதி இல்லை. பேருந்துகளில் எப்போது இருந்திருக்கிறது. WPA சுந்தரபாண்டியனார் அதற்காக போராடிய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அதில் தீண்டப்படாதவர்கள் ஏறக்கூடாது, தொழுநோயாளிகள் ஏறக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்பப்போ இவங்க அழிச்சாங்க. அதை அழிக்க வைத்தது திராவிட இயக்கம். பிராமணால் கஃபே என்கிற பெயரை அழிக்க வைத்தது திராவிட இயக்கம். எவ்வளவு பெரிய புரட்சி! இதை போய் சர்வசாதாரணமாக, மிக இயல்பாக திராவிடம் என்று இளக்காரமாக பேசி, இழிவாக பேசி, ஒட்டுமொத்த கருத்தியலையே, ஒரு வரலாற்றையே மூடி மறைப்பது, திசை திருப்புகிற, மடைமாற்றுகிற ஒரு அரசியல். ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதில் வல்லரசுகளுக்கு இருக்கிற பங்கை எடுத்து சொல்லாமல், உலகளாவிய சிக்கலை எடுத்து உரைக்காமல், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒருங்கிணைவதற்கான தேவையை எடுத்து சொல்லாமல், அதை திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்று போய் சுருக்கி திசை திருப்பி விட்டது போல ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதற்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் என்று யாரும் கேள்வி எழுப்பவில்லை. முதலமைச்சர் பதவி என்பது அதிகாரமில்லாத ஒரு அலங்கார பதவி. இரு நாடுகளுக்கு இடையிலான சிக்கலில் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், சர்வதேச விவகாரங்களில் ஒரு மாநில அரசு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கிவிட முடியும். அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும். அதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது, நடக்கவில்லை. அதற்காகத்தான் அவர் மீது அவதூறு. அவர் நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும். இது போல ஒரு வடிகட்டி அண்ட பொருள் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் நினைத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்த முடியுமா என்றால் முடியவே முடியாது. இந்த உண்மையை இளம் தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா? இது வரலாற்று புழுகா இல்லையா? ஒரு மாநில முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் உண்டா?
சொல்லலாம். ஏன் நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச, எதுக்கு நீ ஆட்சியில் இருந்த, நீ தமிழ்னு பேசல, ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கு, அது மட்டும் கோரிக்கை. ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கல, அதனால நீ தமிழருக்கு துரோகம் செஞ்ச, அது அந்த விமர்சனம் ரைட். ஆனால் இவர்தான் அந்த வீழ்ச்சிக்கே காரணம், அந்த யுத்தம் நிறுத்தப்படாமல் இருந்ததற்கே காரணம். நினைத்திருந்தால் நிறுத்தி இருக்க முடியும். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு அவதூறு. அவருக்கு வக்காலத்து வாங்கல. எனக்கு உண்மையை மறைப்பதில் ஏற்படுகிற வலியிலிருந்து சொல்லுகிறேன். வரலாற்று உண்மையை மறைப்பதில் இருந்து ஏற்படுகிற வலியிலிருந்து சொல்லுகிறேன். இது உண்மையாக ஒரு முதலமைச்சரால் தடுத்திருக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசாங்கத்தாலேயே அதை தடுத்திருக்க முடியுமா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. ஒரு காலத்தில் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அந்த சிக்கல் இருந்தது உண்மைதான். ராஜீவ் காந்தி காலத்திலே, இந்திரா காந்தி காலத்திலே இருந்தது உண்மைதான். ராஜீவ் காந்தி விடுதலை புலிகளை குறைத்து மதிப்பிட்டது உண்மைதான். ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் என்று அவர் நக்கல் அடித்தது உண்மைதான். 2000 பசங்க குடியிருங்க இருக்கிறாங்க, அதை தூக்கி எறிஞ்சிடலாம், ஊதி எறிஞ்சிடலாம் என்று அவருக்கு அதிகாரிகள் சொல்லி வைத்ததை திருப்பி சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற அனுரா திசநாயக்கே, அனுரகுமார திசநாயக்கே, அதுதான் அவருடைய பெயர். அவர் யார் தெரியுமா? ஜேவிபிங்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். ஜேவிபின்னா என்ன தெரியுமா? மக்கள் முன்னணின்னு அர்த்தம். ஜனதா விமுக்த பெரமுனா. அந்த இயக்கம் 1960களிலே தோன்றிய இயக்கம். அது அடிப்படையிலே ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம். அதுதான் பெரிய வேடிக்கை. அது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அங்கே அப்படி பேர் வச்சிருந்தாங்க, ஜேவிபின்னு சிங்கள மொழியில். ஜனதா விமுக்தி பெரமுனா, மக்கள் முன்னணி, அவ்வளவுதான் அது பேர் தமிழில் சொன்னாங்க. அவருடைய ஐக்கன் யாரு, கொள்கை ஆசான்கள் யாருன்னா கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின். இன்னைக்கு நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். ஜேவிபின்னு போட்டீங்கன்னா அவங்களுடைய கொடி வரும், சின்னம் வரும், கொள்கை ஆசான்களை காட்டுவாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம். அவர்கள் ஆயுதம் ஏந்துகிறார்கள், ஆயுத புரட்சிக்கு தயாராகிறார்கள் என்பது தெரிந்து அன்றைய இலங்கை ஆட்சியாளர்கள் இந்திரா காந்தி அம்மையாரிடத்தில் உதவி கேட்டு இந்திரா காந்தி அம்மையார் படையெடுப்பி அந்த அமைப்பை துடைத்தெறிந்தார்கள். அப்படி வரலாறு பதிவானது. ஜேவிபி ஸ்மாஷ்ட், சுத்தமாக ஒன்றுமில்லாமல் துடைத்தெறிந்தார்கள். இந்த இயக்கம் அழித்தொழிக்கப்பட்டது. அந்த தலைவர் விஜய வீரா என்று கருதுகிறேன், அவர் சிறைப்படுத்தப்பட்டார். அவங்களாம் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ், சிங்கள இனவெறி தலைவர்கள் அல்ல, இனவாத தலைவர்கள் அல்ல, மார்க்சியத்தை உள்வாங்கிக் கொண்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இயங்கிய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள். அந்த இயக்கம் இந்திரா காந்தி தலையிட்டால் அழித்தொழிக்கப்பட்டது என்பது வரலாறு. ஆனால் அதுதான் மறுபடியும் துளிர்த்து ஜனநாயக பாதைக்கு திரும்பி இத்தனை 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது. இன்றைக்கு அந்த தேசத்தின் ஜனாதிபதியாக இருப்பவர் இந்த திசநாயக்கா என்கிற இளைஞர் தான். என்னை விட 8 வயது சிறியவர் தான். இன்றைக்கு அந்த நாட்டின் அதிபராக இருக்கிறார். எந்த கட்சியின் தலைவர்? ஜேவிபி. நாடாளுமன்ற தேர்தலிலும் 159 இடங்களை கைப்பற்றி இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. பிரசிடென்ட் எலெக்ஷன்லையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அதை விட முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிக இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெறுகிறது. தமிழர்களின் அமைப்புகள் என்ன ஆயின? தமிழர் அமைப்புகளுக்கு மக்கள் ஏன் வெற்றி வாய்ப்பை வழங்கவில்லை இந்த முறை? இதற்கும் திமுக தான் காரணமா?
அல்லது கலைஞர் குடும்பம் தான் காரணமா? சொன்னாலும் சொல்வார்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள். சூழல் எப்படி, அரசியல் சூழல் எப்படி பரிணாமம் பெற்று வருகிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் அழித்தொழிக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கு ஆயுத குழுவாக பார்க்கப்பட்ட ஜேவிபி ஜனநாயக பாதைக்கு திரும்பி இன்றைக்கு நாடாளுமன்ற ஜனநாயக களத்தில் அடியெடுத்து வைத்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது. அப்படி ஒரு மாற்று உத்தி இன்றைக்கு புலிகள் இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது என்பதற்காக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாற்று உத்திகளை சிந்திக்க வேண்டும். மாற்று அரசியல் செயல் திட்டங்களை சிந்திக்க வேண்டும். வசைபாடுவதற்கு இயக்கம் தேவையில்லை. யார் மீதோ பழி சுமத்துவதற்கு இயக்கம் தேவையில்லை. வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு இயக்கம் தேவையில்லை. இனி உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் ஒரு ஆயுத போராட்டம் ஏகாதிபத்திய நாடுகளுக்கு தெரியாமல் உருவாக முடியாது. விடுதலை புலிகள் மறுபடியும் ரீக்ரூப்பிங் ஆவார்கள் என்று இலங்கை சந்தேகிக்கிறது. விக்ரமசிங்கே, ரணில் விக்ரமசிங்கே இருந்த வரையிலும் இந்த சந்தேகம் இருந்தது. அனுரா என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை. அவர் வந்ததும் உங்கள் நிலங்கள் திருப்பி அளிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் காணிகள் வழங்கப்படும். அப்படின்னா அங்க குடியேற்றத்தை எல்லாம் திரும்ப பெறணும். ஏராளமான சிங்களவர்கள் குடியேறி இருக்கிறார்கள். ராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. ராணுவ படையினரை திரும்ப பெற வேண்டும். இதெல்லாம் நிகழலாம். இனவெறியர்கள் அணுகுமுறை வேறு. என்னதான் இவரும் சிங்களவராக இருந்தாலும் கூட மார்க்சியத்தை உள்வாங்கிய ஒரு ஜனாதிபதி என்கிற நிலையிலே இவருடைய அணுகுமுறையில் மாற்றம் இருக்கலாம். இந்த வாய்ப்பை தமிழர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அனுரா திசாநாயக்காவின் அணுகுமுறை மற்ற அதிபர்களிடமிருந்து மாறுபடும் என்ற நம்பிக்கையிலிருந்து சொல்லுகிறேன். அதனால்தான் யாழ் மாவட்டத்தில் அவ்வளவு பெரிய வெற்றியை அவரால் சந்திக்க முடிந்திருக்கிறது. அங்கே யாரும் அதிகமாக சிங்களவர்கள் குடியேறி சிங்களவர்கள் வாக்களித்து வெற்றி பெறவில்லை. சிங்கள குடியேற்றம் நிகழ்ந்திருக்கிறது உண்மைதான். அது கணிசமான அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய அளவுக்கானது இல்லை. ஆனால் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே விடுதலை புலிகள் மறுபடியும் ஆயுத போராட்டம் என்ற உத்தியை கையில் எடுப்பார்கள் என்கிற ஒரு பார்வை எதிரிகளிடம் இருந்தாலும் சர்வதேச பார்வையோடு இதை அணுக வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் புலிகள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு தோழமை உணர்வோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக என்ன செய்தது, விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்தது, தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் என்ன செய்தது என்பதை மீண்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்வது அல்ல நம்முடைய வேலையை. இப்போது உலகமெங்கும் சிதறி கிடக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களை ஓரணியில் திரட்ட வேண்டியதுதான் நம் முன்னுள்ள மிக முக்கியமான முதன்மையான சவால். அதுதான் மிக முக்கியமான முதன்மையான சவால். புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்தை ஓரணியில் திரட்ட வேண்டும். இது முக்கியமானது. சர்வதேச சமூகத்தின் ஆதரவை வென்றெடுக்க வேண்டும். இது இரண்டாவது. ஆயுத போராட்ட வழிக்கு மாற்றாக நாடாளுமன்ற ஜனநாயக பாதை வழியாக தமிழீழ சொந்தங்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது, அல்லது தமிழீழத்தையே வென்றெடுப்பதற்கு என்ன வழிமுறையை காண்பது. பாலஸ்தீனம் இனி வெல்லவே முடியாது என்று இருந்த நிலையில் யாசர் அரஃபத் உலக நாடுகளெங்கும் அடைக்கலம் தேடி அடைந்த வேளையில் உலக நாடு முழுவதும் பாலஸ்தீனியர்கள் சிதறி கிடந்த சூழலில் இனி அவர்களை ஒருங்கிணைக்க முடியாது, நமக்கென்று ஒரு நாட்டை இனி உருவாக்கவே முடியாது என்கிற அந்த சூழலில் யாசர் அரஃபத்தின் தலைமையிலே எக்ஸைல் பார்லிமெண்ட் உருவாக்க பெற்று அவர்கள் மறுபடியும் கூடி கூடி பேசியதன் விளைவாக உலக நாடுகளின் ஆதரவை பெற்று பாலஸ்தீனத்தை அவர்களால் வென்றெடுக்க முடிந்தது. வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த யுத்தம் ஒருபுறம் தொடர்கிறது என்பது வேறு. ஆனாலும் இல்லாமல் போன ஒரு தேசத்தை மீண்டும் வென்றெடுக்க முடிந்தது. இஸ்ரேலியர்களும் அப்படித்தான். உலக நாடு முழுவதும் யூதர்கள் சிதறி கிடந்தார்கள்.
ஹிட்லரின் ஒடுக்குமுறைக்கு பிறகு உலக நாடுகள் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்களை பல பத்தாண்டுகளுக்கு பிறகு அவர்களால் ஒருங்கிணைக்க முடிந்தது. இஸ்ரேல் என்கிற ஒரு புதிய நாட்டை ஜனநாயக முறைப்படி உருவாக்க முடிந்தது. எனவே நமக்கு முன்னாள் பிரசிடென்ட்ஸ் முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஆயுத போராட்டத்தின் ஊடாகத்தான் ஒரு நாட்டை பிரசவிக்க முடியும் என்று இல்லை. சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெறுவதன் மூலமும் ஒரு தேசத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் நம் கண்முன்னால் இருக்கின்ற சாட்சியங்கள், சான்றுகள். மாவீரர் நாள் மூலம் நான் புலம்பெயர்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு, சிந்திக்கிற ஆற்றல் பெற்ற இளைஞர்களுக்கு, வெறுப்பு அரசியலின் வலைக்குள்ளே சிக்கிக் கொள்ளாத இளம் தலைமுறையினருக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், எப்படி இந்த போராட்டம் முறியடிக்கப்பட்டது என்பது ஒரு புறம் இருக்கட்டும், தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் நமக்கு எந்த அளவுக்கு துணை புரிந்தன என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்த நகர்வுகள் என்ன? சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுப்பதற்கு எவை எவை முன் நிபந்தனைகளாக இருக்கின்றன? எந்த அரங்கங்களில் பேச வேண்டும்? யாரை கொண்டு பேச வேண்டும்? எதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதை முதலில் தேர்வு செய்ய வேண்டும், தெரிவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதுவும் மதம் சார்ந்த ஒரு சடங்காக மாறி போய்விடும். இதை கவலையோடு நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் தொடக்கத்திலே சொன்னேன், மாவீரர் நாள் நிகழ்வு என்பது ஒரு புரட்சிகர பண்பாடு. அண்ணன் பிரபாகரன் அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு புரட்சிகர பண்பாடு. குடும்பம் குடும்பமாக ஒரு விடுதலை போராட்டத்தில் மக்களை பங்கேற்க செய்த ஒரு மகத்தான உத்தி. இன்றைக்கும் மக்கள் இதை சோக நாளாக கொண்டாடாமல் ஒரு எழுச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள். துயர நிகழ்வாக இதை நினைவு கூறாமல் ஒரு விடுதலை நிகழ்வாக இன்றைக்கு நினைவு கூறுகிறார்கள் என்றால் அதற்கு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கையாண்ட உத்திதான். மாவீரர் நாள் உரையை 2008 வரையில் அவர் பேசிய அந்த உரையை 1989 என்று கருதுகிறேன். 2008 வரையில் அவர் ஆற்றிய உரைகள் அனைத்தும் ஒரே நூலாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. வாய்ப்புள்ள தோழர்கள் அதை முழுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். அவர் எவ்வளவு பெரிய ராஜதந்திரி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு உரையில் கூட இந்திய அரசை இழித்தோ, பழித்தோ, கண்டித்தோ, விமர்சித்தோ ஒரு சொல்லை கூட அவர் உதிர்க்கவில்லை. இந்திய அரசாங்கத்தோடு அவருக்கு கோபம் உண்டு, முரண்பாடு உண்டு. ஆனால் ஒரே ஒரு சொல் கூட இந்திய அரசாங்கத்தை அவர் விமர்சிக்காமல் மாவீரர் நாள் உரையை வடிவமைத்ததன் நோக்கம் என்ன? இதை இளைஞர்கள், குறிப்பாக புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் உள்ள இன்றைய தலைமுறையை சார்ந்த தமிழ் இளைஞர்கள், ஈழத்து இளைஞர்கள் இதை உள்வாங்க வேண்டும், ஆய்வு நோக்கில் படிக்க வேண்டும். இந்திய அரசுக்கு பயந்தல்ல, அவர் வயர்லெஸ் ஆர்ம்ஸ் என்கிற இந்த கருவிகளை எல்லாம் ஐஜி மோகன்தாஸ் பறித்துக் கொண்ட போது உண்ணாநிலை அறப்போராட்டத்தை தொடங்கி நடத்தினார். சட்டக்கல்லூரி மாணவர்களாக நாங்கள் அவர் வாசலில் போய் நின்று உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுங்கள் என்று கோஷம் எழுப்பினோம், கோரிக்கை எழுப்பினோம். வெளியே வந்து எங்களிடத்திலே ஒரு குழந்தையை போல் பேசினார். அப்போது சொன்னார், எங்கள் துப்பாக்கி முனை இந்திய அரசுக்கு எதிராக அல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராகத்தான். ஆகவே நாங்கள் உண்ணாநிலை என்கிற அறப்போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். எங்கள் ஆயுதங்களை அரசு ஒப்படைக்க வேண்டும். எம்ஜிஆருக்கு இந்த தகவல் போகிறது. உதகமண்டலத்திலே மலர் கண்காட்சியை திறந்து வைக்கிற முதல்வருக்கு இந்த தகவல் போனதும் தொலைபேசியில் வருகிறார். அப்போது செல்போன்கள் கைபேசியில் கிடையாது. தொலைபேசியில் எம்ஜிஆர் அழைக்கிறார் என்ற தகவலை அங்கே இருந்த தோழர்கள் ஓடி வந்து சொல்லுகிறார்கள். உள்ளே ஆசிரியர் கி வீரமணி இருக்கிறார்,
வெளியே மாணவர்கள் நாங்கள் இருக்கிறோம். எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிற அண்ணன் பிரபாகரன் அவரிடத்திலே ஓடி வந்து அந்த தகவலை சொன்னதும் எங்களிடத்தில் அனுமதி பெற்று உள்ளே போனார். சில நிமிடங்களில் வெளியே வந்து எம்ஜிஆர் வயர்லெஸ் ஆர்ம்ஸ் அனைத்தையும் ஒப்படைக்க சொல்லிவிட்டார், நான் உண்ணாவிரதத்தை முடிக்கிறேன், ஆசிரியர் வீரமணியை அழையுங்கள் என்று எங்கள் முன்னால் சொல்கிறார். அவர்தான் வந்து அவருக்கு பழச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கிறார். எங்களுக்கும் குளிர்பானங்களை தருமாறு அண்ணன் ஆணையிடுகிறார். இந்த நிகழ்வு இன்றைக்கும் என் நெஞ்சில் பசுமையாக பதிவாகி இருக்கிறது. அன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை, இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் துப்பாக்கி ஏந்தவில்லை, இந்திய அரசை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதல்ல, இந்திய அரசை நமக்கு எதிராக நிறுத்திவிடக் கூடாது. IPKF வந்தப்ப மோத வேண்டியது இருந்ததே, அங்கிருந்தான் பிரச்சனை தொடங்குகிறது. இந்திய அரசு மறுபடியும் புலிகளை குறைத்து மதிப்பிட்டது. பிரபாகரன் அவர்களை மிக இலகுவாக அணுகிவிட முடியும் என்று எடை போட்டது. 8 முறை செக்மேட் செய்து தோல்வி அடைந்தது. அவரை சுட்டு பிடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டன. எல்லாவற்றிலும் அவர்கள் தோற்று போனார்கள். பிரச்சனை எங்கிருந்துதான் ஊற்றியது. அது அந்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்த வரலாறு தான். அதை மீண்டும் நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த மாவீரர் நாளில் நான் சொல்ல விரும்புகிற செய்தி, சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை பெறுவதற்கு, ஜனநாயக சக்திகளின் நல்லாதரவை பெறுவதற்கு நமக்கு செயல் திட்டங்கள் தேவை. வல்லரசுகளின் துணை இல்லாமல் வல்லரசுகள் பட்டியலில் இன்னைக்கு இந்தியாவையும் இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. உலக வல்லரசுகளோடு இந்தியா இல்லாமல் இருக்கலாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடையே ஒப்பீடு செய்கிற போது இந்தியா ஒரு வல்லரசு. இந்தியாவின் துணையும் இருந்தால்தான் ஈழத்தமிழர்களின் சிக்கலுக்கு தீர்வு காண முடியும். இந்த அடிப்படையில் அரசியலை நாம் அணுக வேண்டும். காய்களை நகர்த்த வேண்டும், உறவுகளை தீர்மானிக்க வேண்டும். காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டால், பிஜேபி ஆட்சிக்கு வந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தமிழ்நாட்டில் சிலர் பேசினார்கள். திமுகவை வீழ்த்தி விட்டால், இரட்டை இலை ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று இங்கே பேசப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தான் அப்போதும் சரி இப்போதும் சரி ஒரே மாதிரியாக பேசுகிறது, சிந்திக்கிறது, செயல்படுகிறது. காங்கிரசுக்கு மாற்று பிஜேபி என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்லவில்லை. வெளி விவகார கொள்கையில் மாற்றம் தேவை என்று விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம். ஆட்சி கட்சி மாறும், காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் கட்சி மாறும், வெளிவிவகார கொள்கையில் மாற்றம் இல்லை. இன்றைக்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கும் ஈழத்தமிழர்கள் அங்கே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள். ஒரு அங்குலம் கூட காங்கிரஸ் ஆட்சியின் போது இருந்த நிலை மாறி ஒரு முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. பிஜேபி 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருக்கிறது. எந்த மாற்றமும் முன்னேற்றமும் ஈழத்தமிழர்களின் நோக்கத்தை ஈடேற்றுவதற்கு நிகழவில்லை. இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவை தூக்கி எறிந்துவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி பீடத்திலே இருந்தது. எந்த மாற்றமும் நிகழவில்லை. கட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், ஆனால் அயல் நாடுகளுக்கு இடையிலே, சர்வதேச நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற வெளி விவகார கொள்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது? இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் அன்றைக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை தவிர மற்ற அனைவரும் ஒன்று திமுகவுக்கு எதிராக அல்லது காங்கிரசுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி இறைப்பதில் தான் கவனம் செலுத்தினார்களே தவிர உண்மை வரலாற்றை மக்களுக்கு சொல்லவில்லை. இதில் தான் விடுதலை சிறுத்தைகள் வேறுபடுகிறோம். தமிழீழ தேசியம் என்பது வேறு, தமிழ் தேசியம், தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது வேறு. தமிழீழ தேசியம், தமிழீழம் என்கிற தனிநாடு என்பதை முன்னிறுத்தி பேசுகிற தமிழீழ தேசியம், அந்த தேசியவாதம். தமிழ்நாட்டில் நாம் பேசுகிற தேசியவாதம் தமிழ்நாடு என்கிற தனிநாட்டை முன்னிறுத்தி அல்ல. தமிழ்நாடு என்கிற தனிநாட்டை முன்னிறுத்தி பேசினால்
அது உண்மையான முழுமையான தமிழ் தேசியம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வோம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையிலான தேர்தலில் பங்கேற்போம். இந்த நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தமிழ் தேசியம் பேசுவோம். வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்க மாட்டோம், ஆரிய ஆதிக்கத்தை எதிர்க்க மாட்டோம், தெலுங்கு எதிர்ப்பை முன்னிறுத்துவோம். இது தமிழ் தேசியமாக இருக்க முடியாது. இது தமிழ் தேசியம் என்று நம்புகிற மக்களை ஏய்க்கிற தேசியமாகத்தான் இருக்க முடியும். உலகம் முழுவதும் இப்போது தேசியவாதம் கோலோச்சுகிறது. இந்தியாவில் மொழிவழி தேசியவாதமும் இருக்கிறது, மதவழி தேசியவாதமும் இருக்கிறது. பாஜகவும் தேசியவாதம் பேசுகிற கட்சிதான். தேசியவாதம் என்றால் காங்கிரசுக்கு மட்டும் உரியதல்ல, அது தேசிய உணர்வு. அவர்கள் பேசுவது நாம் எல்லாம் ஒரே இந்தியன் என்கிற தேசிய உணர்வு, அவ்வளவுதான் அவர்கள் பேசுகிற தேசியவாதம். நாங்கள் இந்தியர்கள், எங்களுக்கு மதம் இல்லை, எங்களுக்கு மொழி இல்லை என்று சொல்லுவது அந்த தேசியவாதம். எங்களுக்கு மதம் உண்டு, எங்கள் மதமே பெரிய மதம், எங்கள் மதமே அரச மதம், எங்கள் மதத்தின் பெயரிலே இந்த நாட்டின் பெயர் இருக்க வேண்டும் என்பது பாஜக பேசுகிற மதவழி தேசியவாதம். நாங்கள் இந்தியர்கள் இல்லை, தமிழர்கள் என்று பேசுவது இனவழி தேசியவாதம். நாங்கள் இந்தியர்கள் இல்லை, தமிழர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்திய நாட்டோடு இல்லை, தமிழ்நாடாக இருக்கிறோம் என்பதுதான் அடுத்த பதிலாக இருக்க முடியும். நாங்கள் இந்திய நாட்டோடு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பேசினால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மொழி உரிமை, இன உரிமை, மாநில உரிமை என்கிற வரையறைகளோடு கூடிய ஒரு தேசியவாதம். அது ஒரு செமி கலோனியலிசம் என்பார்களே, அதை போல ஒரு செமி நேஷனலிசம், அரை காலனித்துவம் என்பார்கள். அரை காலனியவாதம் தான், அரை இடப்பிரபுத்துவம் பாங்க, செமி ஃபியூடல் அப்படிம்பாங்க, செமி கலோனியல் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு செமி நேஷனலிசம், அது ஒரு லிங்குஸ்டிக் நேஷனலிசம். நேஷன் இருந்தால் தானே நேஷனலிசம், தேசம் இருந்தால் தானே தேசியம். தேசம் என்பதும் தமிழ் சொல் இல்லை, தேசியம் என்பதும் தமிழ் சொல் இல்லை. நாடு என்பதுதான் தமிழ். அப்படின்னா நாட்டியம்னு சொன்னாதான் தமிழ் தேசியவாதம் ஆகும். நாட்டியம் சொல்ல முடியாது, நாட்டை நாட்டியம் தான் சொல்ல முடியும். தேசம் தேசியம் அது தமிழ் சொல் இல்லை என்றால் நாடு நாட்டியம் அல்லது நாடியம் அப்படின்னு சொல்ல முடியும். நாடியம்னா இலக்கண பிழை, நாட்டியம்னா பொருள் வேற மாதிரி. அதனால மொழியை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். மொழி உணர்வு வேண்டும், மொழியை பிடித்து தொங்கக்கூடாது. மொழி உரிமை வேண்டும், மொழியை பிடித்து தொங்கக்கூடாது. மொழி பாதுகாப்பு வேண்டும், மொழியை பிடித்து தொங்கக்கூடாது. ஏன் இதை சொல்லக்கூடாது என்றால் மக்களை குழப்பக்கூடாது. ஏன் மக்களை குழப்பக்கூடாது என்றால் அரசியலை மடைமாற்றம் செய்யக்கூடாது, திசை திருப்பக்கூடாது. ஏன் திசை திருப்பக்கூடாது என்றால் உண்மை பகைவர்களை விட்டுவிடக் கூடாது, உண்மை எதிரிகளை விட்டுவிடக் கூடாது, மக்கள் எதிரிகளை விட்டுவிடக் கூடாது. ஈழ விடுதலைக்கு உண்மையான எதிரி என்பது யார் என்பதை காட்ட வேண்டும். இதை கருணாநிதி எதிர்ப்புக்குள் சுருக்கிவிடக் கூடாது. உண்மையிலேயே ஈழ விடுதலையின் எதிரி யார், இதை அடையாளப்படுத்துவதன் மூலம்தான் மாவீரர் நாள் கொண்டாடுவதின் பொருள் வலிமை மிக்கதாக மாறும். இந்த கருத்தை பதிவு செய்து அந்த மண்ணுக்காக தம் உயிரை ஈகம் செய்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்தி உலகமெங்கு வாழுகிற ஒட்டுமொத்த புலம்பெயர் தமிழ் சொந்தங்களுக்கு சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை வென்றெடுக்க கைகோர்த்து நிற்போம் வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்து